ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலாடை ரெசிபி பார்க்க போகிறோம். பாலாடைனாலே நீங்கள் பாலில் இருந்து எடுக்கக்கூடிய பாலாடையோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது அப்படி இல்லை. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பாலாடை மாதிரி நல்ல மெல்லிஸாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் பாலாடைன்னு வந்திருக்கலாம். இதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இனி இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணீர் எதுவுமே ஊற்றாமல் இந்த அரிசியை பொடிச்சு எடுக்கலாம். அரிசியை பொடிச்சாச்சு. இந்த அளவுக்கு பொடிச்சு வந்திருக்கு. இனி நம்ம இதில் பால் ஊற்றி அரைக்க போகிறோம். தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் தலைப்பால் மட்டும் இல்லை, தேங்காயிலேருந்து எத்தனை மட்டும் பால் வருதோ அவ்வளவுமே நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம பால் ஊற்றி தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரையணும். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். உப்பும் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். 1 கப்பு அரிசிக்கு 1 முட்டை போட்டால் தான் நல்லா இருக்கும். நான் 2.5 கப்பு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நான் 1 முட்டை தான் சேர்த்துருக்கேன். முட்டையோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவை இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். ஆப்ப மாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதை விடவும் தண்ணியாக இருக்கணும். இது எங்கள் ஊர்லெலாம் அடிக்கடி எல்லா வீட்லேயுமே வைப்பாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இது இருக்கும். அதே மாதிரி கல்யாண வீட்டுகள்லையும் இந்த பாலாடையை வைப்பாங்க. மிக்சர் ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இதில் நான் சேர்த்துருக்கேன். மீதி இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். இந்த பாலாடைக்கு பால் இல்லாமலும் நம்ம வெறும் தண்ணீரை ஊற்றி கூட சுடலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றி சுடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். பேன் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவை ஊற்றி இப்படியே சுற்றி எடுக்கணும். நம்ம கரண்டி வச்சுலாம் சுற்றக்கூடாது. அந்த பேனையே அப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவு எல்லா இடமும் ஈவனாட்டு இருக்கும். லைட்டாக ஹோல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம மடித்து எடுக்கும்போது அந்த ஹோல்ஸ்லாம் தெரியாது. இந்த பாலாடையை சுடும்போது அந்த பேன் நல்ல ஹீட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளேமும் நல்ல கூட்டியே வச்சுருக்கணும். இந்த பாலாடை சீக்கிரமாகவே சுட்டு எடுத்துடலாம். இப்போ நிறைய மாவு இருக்குது அப்படின்னா 2 பேன் வச்சு மாற்றி மாற்றி சுட்டு எடுத்துக்கலாம். படபடான்னு குக் ஆயிரும். ஒரு பாலாடையை எடுத்ததும் அந்த பேன் மறுபடியும் கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு விட்டதுக்கு அப்புறம்தான் மறுபடியும் மாவை ஊற்றணும். பேன் ஹீட் ஆகலை, தீ நல்ல எரியலை அப்படின்னா அந்த மாவை ஊற்றின பிறகு இந்த மாதிரி நல்ல அழகாட்டு வராமல் வெடிப்பாக வர ஆரம்பிச்சிரும். இதில் நெய்யும் அப்ளை பண்ணலாம். அதுவும் நல்லதாக இருக்கும். இந்த பாலாடைக்கு சைடிஷ் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை ரோஸ்ட் இப்படி வச்சு சாப்பிடலாம். எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு பாலும் பழமும் கருப்பட்டிலாம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஈஸியாட்டு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கிடுங்க. 1 கப்பு அரிசிக்கு கரெக்டாக 13-14 பாலாடை வந்துடும். ரொம்ப ஒருவேளை தண்ணி ஆகிட்டு உங்களுக்கு லிக்யூட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். நல்ல சாஃப்டான டேஸ்டியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.